வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனித உடல்ல இருந்து மஸ்கிட்டோ அதாவது கொசு எப்படி ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் போரில் இறந்தவங்களை விட கொசு கடிச்சு இறந்தவங்க தாங்க அதிகம். நார்மலாக இந்த அனிமேட்டட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மனிதனோட உடலில் அதோட ஒரு நீடில் வச்சு கொசு வந்து இன்ஜெக்ட் பண்ணி ரத்தத்தை உரியிற மாதிரியான ஒரு காட்சிகளை சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. உண்மையிலே கொசுக்கள் நம்ம உடலை மினி ஆப்ரேஷன் பண்ணி தான் ரத்தத்தை எடுக்குது. ஆண் கொசு, பெண் கொசுன்னு 2 வகை கொசுக்கள் உண்டு. அதில் ஆண் கொசு பார்த்தீங்கன்னா, மனிதனை கடிக்கிறதே இல்லை. அது தாவரங்கள் மட்டும்தான் தமக்கு தேவையான உணவை வந்து உறிஞ்சி எடுத்துக்குங்க. ஆனால் பெண் கொசு மட்டும்தான் மனிதனை கடிக்கக்கூடிய ஒரு கொசு வகைங்க. இந்த கொசுக்களில் 3 வகையான கொசுக்கள் ரொம்ப டேஞ்சர். அதில் முதல்ல ஒன்று அனாஃபிலிஸ் காமியா மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடிய கொசுங்க. எய்டஸ் எகிப்டி சிகா டெங்கு ஃபீவர் ஏற்படுத்தக்கூடிய கொசு. கிளக்ஸ் பைபெயின்ஸ் என்ற கொசு வைரஸ் ஃபீவர் ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கு. கொசுக்கள் என்பது கியூலிஸ் டே என்ற ஒரு பூச்சி இனத்தை சார்ந்த வகை. இது வந்து ரெனால்ட் ராஸ் என்பவர் 1987 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பெண் கொசு மட்டும்தான் மலேரியா நோயை ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சாரு. இதனால ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொசுக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொசுக்களோட முட்டை மற்றும் கொசுக்கள் எப்படி உருவாகுதுன்னு இந்த படத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கொசுக்கள் நார்மலாக நம் உடலில் அமர்ந்து ப்ரொபோசிஸ் என்ற பகுதியை கண்டுபிடிக்கிறது. இந்த பகுதியில் தான் மனித உடலிலிருந்து பிளட் செல்ஸை ஈஸியாக உறிஞ்ச முடியும் கொசுவால். கண்டுபிடித்ததுக்கப்புறம் லபியம் என்ற ஒரு சலைவாவை அதன் மேல் உமிழ்கிறது. இப்படி உமிழும் போது அந்த பகுதியில் நமக்கு உணர்ச்சி இல்லாமல் போகுது. விஞ்ஞானிகள் கொசுவின் நீடில்ஸ் ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே மொத்தமாக 6 நீடில்ஸ் இருந்திருக்குங்க. முதல்ல இருக்கிற நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா நம் மனிதனோட உடல் தசையை, கடினமாக இருக்கிற தசையை கட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துது. மீதம் இருக்கின்ற 2 நீடில்ஸை வைத்து நம் உடலில் பிளட் செல்ஸ் எங்கே இருக்குன்றதை தேடுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறதுங்க. இந்த தேடுதல் வேட்டையில் அந்த 2 நீடில்ஸும் பிளட் ஓடுற இடத்த கண்டுபிடிச்ச உடனே நடுவில் இருக்கின்ற நீடில்ஸை வச்சு ரத்தத்தை கொசுவோட வயிற்றுக்கு உறிஞ்சிக்கிறதுங்க. அந்த ரத்தம் எவ்வளோ அளவுக்கு உறிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொசுவோட வயிறு வெடிக்கிற அளவுக்கு அந்த ரத்தத்தை உறிஞ்சுங்க. இந்த நிகழ்வு நடைபெறும் போது மனித உடலில் அந்த கொசு கடிக்கின்ற பகுதி சலைவா தெளிக்கப்பட்டதுனால அந்த இடம் உணர்ச்சி இல்லாமல் இருக்குங்க. பிளட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த நீடில்ஸ் மூலமாக பிளட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். அதே போன்று கொசுவோட பின்பக்கமாக ஒருவித நீரை வெளியேற்றும். இந்த நீர்னால் தாங்க தேமல், அரிப்பு, வீக்கம் போன்றவை ஏற்படுகிறது. நார்மலாக மனித உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உரியறதுக்கு 20 லட்சம் கொசுக்கள் ஒரே நேரத்தில் மனித உடம்பில் கடித்தால் மட்டுமே சாத்தியமாகுமா. இந்த கொசுக்கள் அதிகமாக உலகத்திலேயே ஆப்பிரிக்க பகுதியில் அதிகமாக காணப்படுதுங்க. இதனால் அந்த மக்கள் கொசுக்களை வித்தியாசமான முறையில் கையாண்டிருக்காங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க. நீங்கள் கொசுக்களை சமைத்து சாப்பிட்ற மனிதர்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் விக்டோரியா லேக் என்ற பகுதியில் மழைக்காலங்களில் அதிகமான கொசு வரத்து இருக்குங்க. இதை போக்குறதுக்காகவும் ஊட்டச்சத்தின்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் உணவு பற்றாக்குறை போக்குவதற்காகவும் ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அதாவது கொசுக்களை அங்கே இருக்கிற குக்கர் மூடினால் கொசுக்களை பிடிச்சி அந்த கொசுக்களை எடுத்து அரைத்து அதை அப்படியே பர்கராக தட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது இதோட சத்து பார்த்திங்கன்னா பீஃபில் இருக்கிற ப்ரோட்டீனை விட 7 மடங்கு சத்து அதிகமாக இருக்குங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் மஸ்கிட்டோ பர்கர்ன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட்டாக மாறிடுச்சிங்க. மழைக்காலங்களில் பல யூடியூபர்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து சமைத்து சாப்பிட்டும் வந்திருக்காங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மஸ்கிட்டோ பர்கர் செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 5000 to 6 லட்சம் கொசுக்கள் தேவைப்படுமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.